ஒரு இந்தியன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்திருக்கு. அண்ட் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? அவங்க தமிழ் ஆன்செஸ்ட்ரல் ஆரிஜின் உள்ளவங்க. நேத்து அமெரிக்கன் பிரசிடென்டான ஜோ பைடன் தான் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்கறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஆல்ரெடி 81 வயசு ஆகுது. அண்ட் நிறையவே ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. இது பார்த்தாதுன்னு கோவிட் வேற வந்திருக்கு ரீசெண்டா. சோ அப்பயுமே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் இஸ் கோனா குவிட்னு. இதனால ஏசியாவோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஏன்னா பைடன் எல்லாருக்குமே ஒத்து போகணும்னு நினைப்பாரு. ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டான லீடர். பட் ட்ரம்ப் அப்படி கிடையாது. ரொம்பவே அன்பிரடிக்டபிள். தனக்கு என்ன தோணுதோ அதை கட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசுறது மட்டும் இல்ல, பண்ணவும் செய்வாரு. இதனாலதான் ஏசியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே அன்சர்டனா இருக்காங்க. ஈவன் ஏன் ரஷ்யாவோட பிரசிடென்டான புட்டினே எங்களுக்கு பைடன் வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா ட்ரம்ப் ரொம்பவே அன்பிரடிக்டபிள், அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனால ட்ரம்ப் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு, தான் ஜெயிக்க போறா அப்படின்னு எல்லாம். ஏன்னு கேட்டா கேண்டிடேட் அப்படியா அவர் சொல்றது நம்ம தமிழ் ஆன்செஸ்ட்ரல் ஆரிஜினை சேர்ந்த கமலா ஹாரிஸ் தான். இவங்கள தான் இப்ப இருக்க பிரசிடென்டான ஜோ பைடன் தான் வெளியேறதுக்கு முன்னாடி இவங்களை என்டோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அடுத்த கேண்டிடேட்டா. இவங்க யாரு? அண்ட் ட்ரம்ப் சொல்ற போல அவ்வளவு ஈஸியாவா இருக்கும் எலெக்ஷன்? அப்படி என்னதான் நடக்க போகுது? எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க.